வணக்கம். டாக்டர் நவசக்தி ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் புதுச்சேரி. இன்று சக்ரா தியான பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். சக்ரா தியான பயிற்சியினுடைய ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துட்டேன். சக்ரா தியான பயிற்சி என்றால் என்ன என்று லாஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோவில் முதல் சக்ரா, நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய 7 சக்கராவில் முதல் சக்கரா, அதாவது மூலாதார சக்கரா என்று சொல்லக்கூடிய முதல் சக்கரா, அது லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய இடம் தண்டுவடத்தினுடைய கீழ்ப்பகுதி பெர்னியல் ரீஜனில் தான் இது லொக்கேட் ஆகிருக்கு. இவற்றினுடைய கலர் ரெட் கலரு. பஞ்சமகா பூதோஸோட தொடர்புள்ளது பூமி. செய்முறை முக்கியமாக 3 முறையில் இந்த சக்ரா மெடிடேஷன் செய்யலாம். ஒன்று வஜ்ராசனா, பத்மாசனா அல்லது சவாசனா. அப்போ செய்யும்போது உங்களுடைய எண்ண அலைகள் இருக்கின்றதில்ல, ஸோ அந்த எண்ண அலைகள் டைரக்டாகவே மூலாதார சக்கரா என்று சொல்லக்கூடிய அந்த முதல் சக்கராவுடைய லொக்கேட்டட் பாயிண்டில் எண்ண அலைகள் முழுவதையும் செலுத்த வேண்டும். உதாரணத்துக்கு இப்போ டீப்பாக மூச்சு உள்ளிழுத்து வெளியே விடும்போது அந்த எண்ண அலைகள் டைரக்டாகவே அந்த முதல் சக்கரா என்று சொல்லக்கூடிய பெர்னியல் ரீஜனில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டும். அடுத்தது இவற்றினுடைய கலர் இருக்கின்றது அல்லவா, ஸோ ரெட் கலர். அவற்றை ஒரு இமேஜினேஷனோட, ஒரு கற்பனையோட அந்த ரெட் கலரை பர்டிகுலராக அந்த முதல் சக்கராவோட கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டும். மூன்றாவது, இதற்கு ஒரு மந்திராசம் இருக்குது. லம் என்று சொல்லக்கூடிய மந்திராசை உச்சரிக்க வேண்டும். 5 to 10 minutes உச்சரிக்க வேண்டும். 108 times உச்சரிக்கும் போது அதிக பலன்கள் கிடைக்கும். ஆக இது தொடர் பயிற்சியாக செய்ய வேண்டும். அடுத்ததாக இந்த மூலாதார சக்கரா தியான பயிற்சி செய்வதன் மூலம் பல நன்மைகள் கிடைக்கின்றன. குறிப்பாக மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். குறிப்பாக வயிற்றுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கின்றது அல்லவா, உதாரணத்துக்கு 2 கால் பகுதி, இடுப்பு பகுதி, பெல்விக் பகுதி, இவற்றினுடைய செயல்பாடுகளை அதிகப்படுத்துவதற்கும் வலியை கண்ட்ரோல் பண்ணுவதற்கும் இந்த மூலாதார சக்கரா என்று சொல்லக்கூடிய முதல் சக்கராவை தூண்டுவதற்கும் இது நல்ல பலன் அளிக்கின்றது. குறிப்பாக இந்த மூலாதார சக்கராவை சுத்திகரிப்பதற்கும் தூண்டுவதற்கும் இது நல்ல இந்த சக்ரா தியான பயிற்சி நல்ல பலன் அளிக்கின்றது. ஆகவே இந்த சக்ரா தியான பயிற்சி தொடர்ந்து ஒரு 5 to 10 minutes இனிஷியலாக ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். குறைந்தது 2 முதல் 4 வாரம் இதனுடைய பலன்கள் கிடைப்பதற்கு. முதலாவதாக அவற்றினுடைய கலரை உன்னிப்பாக கவனிக்கும் போது ரெட் கலர் தெரியும். அவை தெரிய ஆரம்பிக்கும் போது உங்களுடைய சக்கரா, அதாவது மூலாதார சக்கரா ஸ்டிமுலேட்டிங், அதாவது பியூரிஃபிகேஷன் ஆகிருக்கு, ஸ்டிமுலேட் ஆகிருக்கு என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இரண்டாவது சக்கராவை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். முதல் சக்கராவை ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.